வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி, ஒரு பட்டை. குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில். அந்த இஞ்சி பூண்டை 1-2 அடிச்சுட்டு வந்துடலாம். குக்கர் காஞ்சதை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அது போட்டுக்கிறேன். கூடவே நீல நிறமாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் சேர்த்து குருமா செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடணும். இந்த குருமாவை கடாயில் கூட செய்யலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காய்கறியில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸு அந்த மாதிரி எதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸு கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கேரட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் குருமா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் செய்யுங்க. கடாயில் செஞ்சிங்கன்னா 20-25 நிமிஷம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குருமாவில் காரம் மைல்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். தேங்காய் சேர்த்தாலுமே இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். காய் இப்பயே பாதி வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வெள்ளை குருமாங்கிறனால நம்ம மஞ்சப்பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும்னா இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை மாத்திரம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஜாரை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். அது போக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு கட்டியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கனால இது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லியில சேர்த்து லைட்டாக கலந்துட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கவும் குக்கரை மூடி வச்சிடணும். ரெண்டு விசில் போதும்.
வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அருமையான வெள்ளை குருமா ரெடி. நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் பாருங்கள் தேங்காயிலேருந்து எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. கடைசியாக கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.